இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் போது தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு சார்பில் தலைக்கவசம் அணிந்தபடி காவல்துறையினர் பங்கேற்ற இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. நடுத்திட்டு பேருந்து நிலையம், மாதாக்குளம், கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட நகரின் முக்கிய சாலைகளின் வழியாக பேரணியாக சென்ற காவல்துறையினர் பொதுமக்களிடையே தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் கண்டிப்பாக 2 சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் என்பதை முன்னிட்டு இந்த விழிப்புணர்வு பேரணியானது இங்கு வேளாங்கண்ணி மாதா கோயில் முன்பாக ஆரம்பிக்கப்படுகிறது. தூத்துக்குடியில் காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடி மில்லர்புரம் அருகே தொடங்கிய இந்த பேரணியில் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பேரணியின் போது பொதுமக்களுக்கு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டத்தில் 49 போலீஸ் ஸ்டேஷன்ஸ், எல்லா போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் ஹெல்மெட் அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணுறோம். ஹெல்மெட் போடுற சம்பந்தமாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஹெல்மெட் போடாததுக்கு ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட்னு ஒரு உயிர் மட்டுமே போகாது, ஒரு ஃபேமிலியோட ஒரு லைஃப் எல்லாம் கெட்டு போகுது. அது காப்பாற்றுறது இது ஒரு முயற்சி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்ட இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இதில் வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கல்லூரி மாணவர்கள் தலைக்கவசம் அணிந்தபடி பேரணியாக சென்றனர். ஹெல்மெட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் நடத்திட்டுருக்கோம். காவல் கண்காணிப்பாளர் அவர்களுடைய தலைமையிலும், துணை காவல் கண்காணிப்பாளர் சிவகாசி கோட்டனோட தலைமையிலும் ரெகுலர் இந்த 1 வாரம் நடந்துட்டு இருக்கு. எப்படி விபத்துகளையும் அடிக்கடி வர அந்த விபத்தினால் ஏற்பட்ட அந்த உயிர் இழப்புகளையும் கண்டிப்பாக குறைக்கணுன்ற நோக்கத்தில் மாவட்ட கண்காணிப்பாளர் இது செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு